வெஜ் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லி செய்ய போகிறேன். அதில் நான் பன்னீரும் மஷ்ரூமும் சேர்த்துக்கிறேன். ஓகே. வெஜ்ஜோட ஆச்சுங்களா. நான் தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேவா? அதாவது மஷ்ரூமு, ஓகே, பன்னீர், ஓகே, கேரட்டு, பீன்ஸு, ஓகே, பட்டாணி, ஓகே, ஆண்டி அப்டேட். ஓகே. அது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி தழை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஓகே, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினாவும் 2 மிக்ஸ் பண்ணி போடுறோம். இது நெய், ஓகே, கொஞ்சம் நெய், கொஞ்சம் கடலெண்ணெய் மிக்ஸ், ஓகே, உப்பு, மஞ்சள் தூள், ஓகே, மஞ்சள் தேவையான அளவு மஞ்சள், பிரியாணி மசாலா. ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட். வாங்க சமைக்கலாம். கடலெண்ணெய் வந்து பிரியாணி ரொம்ப ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் வீட்டில். அதனால இவ்வளோ நெய் இவ்வளோ எண்ணெய் வேண்டாம், மீடியமாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணதுனால இப்போது ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, எடுத்துட்டோம். ஃபைன். என் ஆயில் காஞ்சிருச்சுப்பா. இதெல்லாம் முருங்கைக்கீரை என்னன்னு நினைக்காதீங்க. ஓகே. நெய் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை போட்டு அது வச்சிருக்கோம். 2 பிரிஞ்சி, ஒரே பிரிஞ்சி பிரிஞ்சு இருக்குது, அதனால 2 போடுறேன். 1 போட்டால் போதும். ஒரு ஸ்டாரு, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், பச்சை மிளகாய் 2 கீறிட்டு போடுங்க. முழுசும் அப்படியே போட்டுறாங்க. ஓகே, வெடிக்க ஆரம்பிக்கும். தலை மாத்திரம் கொஞ்சம் அறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது. வெங்காயத்தை நல்லா பீஸ் பீஸாக நக்கிக்கோங்க, நீட்டா. வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சு இது பண்ணிருக்கீங்க? இது 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஓகே, 1/2 மணி நேரம் ஊற வச்சு தலைடையில் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே தண்ணி எல்லாம் போயிடும். ஓகே, டன். ஒரு பிரியாணி வந்து டேஸ்டாக இருக்குன்னா அது ரைஸோட குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஐ கெஸ் 1 கிலோ 200 கிட்ட. அதனால ரைஸ் நம்ம நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கப்பா. ஓகே, அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக நல்லா முருகலா வரும். ஓகே, கொஞ்சம் ஆட் பண்ண போதும். சீக்கிரமாக வெங்காயம் முருகலா கிடைக்கும். ஓகே, இது என்னது? இது வெள்ளரிக்காயும் பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பாப்பம் போட்டுட்டு தயிர், உப்பு போட்டிங்களா? உப்பு போட்டு. ஓகே, தயிர் நல்லா கட்டியாக இருக்கும் தயிர். அப்புறம் நல்லா இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நைஸ். ஓகே, இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 2 டம்ளர் அரிசி தான். ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் ஸ்பூன் சின்னதாக இருக்குன்னா அதையும் போட்டு ஆட் பண்ணணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த அனியன் வந்து வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். நல்லா அந்த ப்ரௌன் கலர் கேரமலைஸ் ஆனால் தான் இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சுப்பா. ஓகே, ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணணும். இது பச்சை மிளகாய் மட்டும் தானா காரத்துக்கு? ஆமாம், பச்சை மிளகாய் தான். பிரியாணி மசாலா கேப்சிகம் மஷ்ரூம் அப்புறம் ஆட் பண்ணுவீங்களா? அதாவது மஷ்ரூம் போடலாம். பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். பன்னீர், மஷ்ரூம், காய்கறி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலா கூட ஆட் பண்ணிடுங்க. போட்டுங்க. போட்டுங்க. ஓகே, மசாலா கம்மியாக தான் இருக்குது. நம்ம காய்கறி அதிகம் வேறு என்ன போடலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போதும். ஆமாம்,
தண்ணி போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பார்க்கணும். ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொத்தமல்லி பிரிஞ்சி தர கிடையாது, புதினா. பிரிஞ்சி தர ஃபஸ்ட்டு போட்டிங்களே பிரியாணிக்கு, அதான். ஓகே. வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாமா இல்லாட்டி அவ்வளோதானா? கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவர் போடலாம். காலிஃப்ளவர் போடாத மஷ்ரூம் போட்டிருக்கோம். ஓகே. இது பன்னீர் போட்டிருக்கோம். இதே போதும். ஓகே. ஆமாம், இது ரொம்ப உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். ஆமாம். கேப்சிகம் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே அறுத்து போட்டுருங்க. ஓகே. ஏன்னா அப்படி ரொம்ப அழிஞ்சு போகிற அதாவது அந்த கறந்து போகிற இது சான்ஸ் இருக்குது. ஓகே. உங்களுக்கு சாப்பிட கிடைக்காது. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாமா தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஒரு டம்ளருக்கு 1.5. ஓகே. 2 டம்ளருக்கு 3. ஓகே. நல்லா கொதிச்சுன்னா அது அரிசி ரைஸ் போட வேண்டியதான். ஓகே. இந்த டைம்ல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், இந்த லாங் கிரெயின்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாவ், வெரி நைஸ், சூப்பர். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஊறி ரொம்ப நல்லா உப்பெல்லாம் சேர்ந்துருக்கு. காரமும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட் ஸ்பைஸியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. ரைட்டாக தொட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். தயிர் பச்சடி சாப்பிடும்போது. ஸோ தேங்க்யூ. சாப்பிடுவாங்க.